ஒரு குட்டியான லாங் வீடியோ பார்க்கலாமா? இது வந்து ஆடி அமாவாசையோட மினி விளாக். அம்மா வீட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி தாத்தா, பாட்டிக்கு வந்து சாமி கும்பிடணும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, நேரா நானும் பாப்பாவும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வரும்போதே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஸோ, அப்போ நான் ஃபோனே கையில எடுக்கல. ஒரு 10% வேலை மட்டும் இருந்துச்சு. அதையும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு, சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ, வாழை இலை போட்டு தாத்தா, பாட்டிக்கெல்லாம் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வந்து படையல் போட ஆரம்பிச்சாச்சு. தாத்தா, பாட்டிக்கு மொத்தம் 5 பசங்க. அதில 2 பொண்ணு, 3 பசங்க. ஸோ, அந்த 3 பசங்கள்ல குட்டி பையனோட பொண்ணு தான் நான். ஸோ, பெரியப்பா வீட்ல தான் இந்த சாமி கும்பிடுதல் எல்லாமே நடந்துச்சு. ஸோ, வழக்கம் போல, எப்பவும் போல பெரியவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, கையோட நாங்களும் சாமி கும்பிட்டு, மேலே வந்து காகத்துக்கு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் என்னன்னா, காகம் வந்து நாங்க சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நெறைய காகம்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நாங்க கொஞ்சம் இப்படி தள்ளி வந்தது தான் போதும். அதுக்குள்ள வந்து 2, 3 காக்கா சுத்தி சுத்தி பறந்துட்டே இருந்தாங்க. நாங்க மாடியில கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நின்றுருந்துருப்போம். பட் எங்க யாரையுமே அது பாதர் பண்ணிக்கவே இல்ல. ஒரு காக்கா வந்து சாப்பிட்டு போக, இன்னொரு காக்கா மறுபடியும் வந்து சாப்பிட்டு போகும்ன்னு சொல்லிட்டு, ஒரு ரிலே ரேஸ் மாரி போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் அது ரொம்ப நேரமா மொட்டை வெயில்னு கூட பார்க்கல, நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அவங்களும் அழகா வந்து சாப்பிட்டுலாம் போயிட்டுருந்தாங்க. இந்த காக்கா பாருங்களேன் எப்படி ஜம்ப் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு, நாங்களும் கீழ போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் எப்பவும் போல ஆம்பளைங்க, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே பொண்ணுங்கலாம் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து பந்தியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாரல் எனக்கு தனி இலை போட்டு வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் இலைய பிச்சு வச்சோம். பட் அவள் சாப்பிடல. ஃபைனலாக நான் தான் அவளுக்கு ஊட்டினேன். ஸோ என்னோட பந்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா அப்பளத்தை நல்லா நொறுக்கி அதில் பாயசத்தை ஊற்றி நல்லா எடுத்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா தம்பி, பாப்பாலாம் கொஞ்சம் விளையாண்ட்டு இருந்தாங்க. டீ தூள்லாம் தண்ணியில் கொட்டியெல்லாம் விளையாண்ட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கே நம்மள சின்ன வயசில் பார்த்த மாரியே ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருந்தேன். எனக்கு உண்ட மயக்கத்துக்கு அதுக்கும் தூக்கமா வந்துச்சு. அப்படி இருந்த தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சுத்தமாக தூங்காமையே ஒரு வழியாக சமாளிச்சுட்டேன் அங்கே இருக்கும்போது. அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில் வாத்து 2 வளர்த்தாங்களா, அது 2ம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. யார் போனாலும் வந்தாலும் பின்னாடியே போக வரேன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம க்யூட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அழகா நடந்து வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கண் எடுக்கவே மனசே இல்ல. கையில கூப்பிட்டா ஏதோ சாப்பிட குடுக்குறாங்கன்னு நெனச்சு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டுருது அப்படின்ற மாரி விளையாண்ட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீதமான சாம்பார், ரசம், பொரியல் இது எல்லாத்தையுமே அம்மா பேக் பண்ணி குடுத்தாங்க. "நீ நைட் எதுவும் குக் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதையும் வாங்கிட்டு என் தம்பி வந்து வீட்ல ட்ராப் பண்ணுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ, தம்பி வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் வீட்டுக்கு ரீச் ஆனேன். ஸோ, நான் குக்கிங் வேலைலாம் எதுவுமே இல்ல. அப்படியே லைட்டா ஏதாவது பண்ண வேண்டியதான். ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.